பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நல்ல பிதாவே நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு முக்கிய விஷயமாக, இந்த நேபாள் தேசத்திலே இந்த ஹெவன் டிவி சார்பாக மேத்யூ பிரதர் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஊழியம் சிறக்க எல்லா ஜனங்களும், நேபாள் தேசம் ஜனங்கள் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள தேவனிடம் ஜெபிக்கும்படியாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜீவிதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்தாண்டு கூட கடந்து வருகிறது. 2024வது வருடத்திற்கு குட் பை சொல்லிவிட்டு 2025வது வருடத்தை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக ஒரு 11 மணி நேரம் போனால் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கிவிடும். இனி நாம் ஆசைப்பட்டாலும் இந்த 2024வது வருடத்தை திரும்ப காண முடியாது. தேவப்பிள்ளைகளே, மரித்தவர்களை நாம் எப்படி திரும்ப காண முடியாதோ, திரும்ப பார்க்க முடியாதோ, அதுபோல இனி இந்த கழிந்த வருடங்களை, அதாவது 2024வது வருடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. இந்த 2024வது வருடத்தை சிலர் சந்தோஷத்தோடு வழியனுப்பலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வருடம் முழுவதும் கிடைத்த கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் ஒரு வருஷமாடா என்று ஒரு மனதில் நினைத்தவர்களாக ஒருவேளை எண்ணி சந்தோஷப்பட்டு இந்த 2024வது வருடத்தை தள்ளிவிட நினைக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சில தேவ ஜனங்கள் 2024வது வருடத்தை தள்ளி போவதை, நம்மை விட்டு மாறிப்போவதை துக்கத்தோடு இருக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இத்தனை வருடங்களில் இந்த வருடம்தான் எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்தது பிரதர், இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லுபவர்கள் நிச்சயமாக இந்த 2024வது வருடம் நம்மை விட்டு கழிந்து போகும்போது ஒரு துக்கமும் ஒரு பாரமும் இருக்கத்தான் செய்யும். துக்கம் இருந்தாலும், பாரம் இருந்தாலும், சந்தோஷம் இருந்தாலும், இந்த 2024வது வருடங்களுக்கு குட் பை சொல்லும்போது ஒரு விஷயத்தை கூட சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சிரிக்க வைத்தவர்கள், சிந்திக்க வைத்தவர்கள், அன்பை தந்தவர்கள், அழ வைத்தவர்கள், சந்தோஷம் தந்தவர்கள், துக்கம் தந்தவர்கள், கரம் கொடுத்தவர்கள், காலை வாரிவிட்டவர்கள் எல்லோருக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒரு முறை கூட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு விஷயத்தை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே. 2024வது வருடத்தை பார்த்த அநேகம் பேர் இன்று 2025வது வருடத்தை பார்க்க அவர்கள் உயிரோடு இல்லை. தேவ பிள்ளைகளே, பாதி வழியில் போவதற்கு அல்ல உங்களையும் என்னையும் அழைத்தது. தேவன் தீர்க்க ஆயுசை நமக்கு தரப்போகிறார். அதனால்தான் இந்த 2025வது வருடத்தை பார்ப்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 2025 வருடத்தை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு உங்களை மீட்புக்குள் கொண்டு வர ஒரு திட்டம் உண்டு. அந்த ஒரு காரணத்திற்காக தான் இன்று தெய்வ பிள்ளைகளே நம்மை இந்த 2025வது வருடம் காண அவர் சித்தமாக இருக்கிறார். அதனால் மீண்டும் ஒரு முறையாக இந்த 2025வது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை கூட இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். சர்வசக்தனாகிய தேவன் தன்னை ஆராதிக்கிற வந்திருக்கிற ஜனங்களின் உதடுகளில் இருந்து ஆராதனை எழும்புவதை மிகவும் நேசிக்கிறார். அந்த தேவன் அதற்காக இன்று இந்த இடங்களிலே இறங்கி வந்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலேயே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்று தெய்வ பிள்ளைகளே, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவதற்கு ஒரு உத்தேசம் உண்டு. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவதற்கு ஒரு பிளான் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் நம்முடைய மாமிச பலகையிலே உயிருள்ள எழுத்துக்களாக இந்த வருடம் முழுவதும் பதிய வேண்டும் என்று நான் தேவனை கேட்டுக்கொள்கிறேன். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், முந்தவன கசப்பான காரியங்களை நீ நினைக்க வேண்டாம் என்று தேவன் இந்த வசனத்தின் மூலமாக என்று சொல்கிறார். அதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார் என்று சொன்னால், பிந்தினவைகள்
நல்ல காரியங்களாக, சந்தோஷமான காரியங்களாக நமக்கு மாற்றப் போகிறார் என்பதுதான் அர்த்தம். அதனால் இந்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நடந்த சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி உங்களிடம் இந்த வசனத்தின் விளக்கங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மாற்ற முடியாத ஒரு கேரக்டர் உண்டு என்று சொன்னால் அது ஆபிரகாம் தகப்பனை சொல்ல முடியும். இந்த ஆபிரகாம் தகப்பனுக்கு ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஒரு காரியம் நடக்குகிறது. தன்னுடைய ஒரே குமாரனை, 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஒருவனை அனுப்பிவிடுமாறு தேவன் சொல்லிவிட்டார். இப்பொழுது ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறான். அவனை பலியிட அந்த தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், மோரியா மலை மேலே இவர்கள் ஏறி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போகும்போது 2 பேர் மட்டும்தான் உண்டு. ஒன்று மகன், ஒன்று அப்பன், 2 பேரும். ஆனால் அந்த பலி மிருகம் எதுவும் இல்லாதபடி இவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தால், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு தகன பலியாக பலியிட்டான். அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா இரு என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு இவர்கள் இந்த மோரியா மலைக்கு ஏறி போகும்போது யாரெல்லாம் உண்டு? ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மட்டும் உண்டு. ஆனால் அங்கு போய் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த பலி எடுக்கிற சமயத்திலே 3 பேர் உண்டு. ஒன்று தகப்பன், ஒன்று மகன், இன்னொன்று ஒரு பலி ஆடு. இந்த 3 வைத்து மட்டும்தான் இந்த இடத்திலேயே ஒரு பலி நடக்கிறது. ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பாருங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம். ஒரே ஒரு பலிமிருகம் மட்டும், ஒரே ஒரு தகப்பனும் ஒரே ஒரு மகனும் மட்டும் இருந்த அதே இடத்தில் பிந்தின காரியமாக என்ன நடக்கிறது என்பதனை நான் சொல்லிக்கொள்ள உங்களோடு ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனான ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அடுத்த வசனம், அவன்தான் ராஜபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தெய்வப்பிள்ளைகளே, வெறும் 3 பேர் மட்டும் நின்று பலியிட்ட அதே இடத்தில் தேவாதி தேவன் என்று ஒரு கூட்ட ஜனம், ஒரு சபை மக்கள், ஒரு ஆலய மக்கள் முழுவதும் வருவதற்காக வழிவகை செய்கிறார். அதாவது இந்த இஸ்ரவேலை எடுத்து பார்த்தால் சவுல் என்ப ராஜா 40 வருட காலமாக ஆட்சி செய்தான். அடுத்ததாக இந்த தாவீது என்கிற ராஜா 40 வருடம் ஆட்சி செய்கிறான். அதற்கு பிறகு இவனுடைய மகன் 40 வருடம் சாலமோன் என்பவன் ஆட்சி செய்கிறான். தகப்பன் ஆலயத்தை கட்ட ஆசைப்படுகிறான். ஆனால் அது தேவன் சம்மதிக்கவில்லை. சில தளவடங்களையும் பனிமுட்டுகளையும் மட்டும் சேகரித்து வைக்கிறான். அதை ஆசைப்பட்டவனாக சாலமோன் கட்ட ஆரம்பிக்கிறான். 20 ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. தெய்வ ஜனங்களே, அங்கே இறுதியாக என்ன நடக்கிறது என்பதனை மட்டும் நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமும் 5-6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது, ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கு தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஒரு அப்பனும் ஒரு மகனும் மட்டும் வந்து அந்த பலியிட்ட அதே இடத்திலே இன்று எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களும் ராஜாவும் கூட சேர்ந்து வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளை பலியிடக்கூடிய ஒரு இடத்தை தேவன் ரெடி பண்ணுகின்றார் என்று சொன்னால் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த 2025வது வருடங்களிலே உங்களுக்கு ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தை நான் தர சித்தமாக இருக்கிறேன். அடுத்த காரியமாக நாம் பார்த்தால் யாக்கோவின் விஷயத்தில் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பார்த்தால், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, அதாவது ஆரானை நோக்கி போகிறான். தன்னுடைய சகோதரனை ஒரு பாயாசத்தை கொடுத்து ஏமாற்றிவிட்டு, தன்னுடைய அப்பனையும் ஏமாற்றிவிட்டு, இனி உயிருக்கு பயந்து அண்ணன் கண்டால் கண்டந்துண்டமாக வெட்டி போடுவான் என்று பயந்து தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு போகும் வழியிலேயே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்திலே லூஸ் என்கிறதான பெத்தேல் என்கிற இடத்தில் அவன் தங்குவதற்கு, அன்று முழுவதையும் செலவழிப்பதற்கு அவன் ஆசைப்படுகிறான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து பார்த்தால், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று அதற்கு பெயரிடுகிறான். யாக்கோபு பார்த்தது ஒரு கல்லை, அதாவது தனக்கு, தன்னுடைய பாதைக்கு, தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற ஒரு கல்லை அவன் காண்கிறான். நாம் என்றால் என்ன செய்திருப்போம் தெய்வ பிள்ளைகளே? தடை வந்துவிட்டால் உடனடியே சோர்ந்து போய்விடுவோம், அல்லது வந்த வழியிலிருந்து திரும்பி போய்விடுவோம். ஆனால் அந்த கல்லை எடுத்து இவன் தலையணையாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். இவன் அந்த வைத்த நேரத்தில் அந்த லூஸ் என்கிற இடத்திலே யாரும் இல்லை, சூரியன் கூட மறைந்து போய்விட்டது. அந்த ஊளையிடக்கூடிய இந்த நரிகளின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பயந்தவனாகத்தான் இவன் காணப்படுகிறான். அப்பொழுது பரலோகம் திறந்தது. இவன்
பரலோகத்தை நோக்கி பார்த்தபோது தெய்வ பிள்ளைகளை இன்று நாம் பார்க்க வேண்டியது இந்த 2025 வருடத்திலே நாம் பார்க்க வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரர்களே அல்ல, எதிர்த்த வீட்டுக்காரர்களே அல்ல, நாம் பார்க்க வேண்டியது பரலோகத்தை பார்க்க வேண்டும். இவன் பரலோகத்தை பார்த்தபோது அங்கிருந்து தேவ தூதர்கள் ஏறியதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த தலையணையாகிய நிறுத்திய கல்லை தூணாக நிறுத்துகிறான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, அதாவது ஒரு அபிஷேகம் வரப்பட்ட ஒரு இடமாக அதை மாற்றுகிறான். அந்த இடத்திலேயே ஒரு அபிஷேகத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். தேவாதி தேவன் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளை பயந்து போயிருந்து அந்த இடத்திலே தடை கல்லை எடுத்து தலையணையாக வைத்தவன் அபிஷேக எண்ணெய் ஒழுகுகிற இடமாக தேவன் மாற்றி கொடுத்தார் என்று சொன்னால், தேவாதி தேவன் இந்த 2025 வருடங்களிலே தேவன் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எந்த கல்லாக இருந்தாலும், உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய கல்லுகளாக இருந்தாலும் அதை எடுத்து அதன் பெயரை மாற்றி ஒரு தலையணையாக மாற்ற தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களிடம் தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அடுத்த சம்பவமாக யோசேப்பின் சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். யோசேப்பின் அப்பா இந்த யோசேப்பிடம் தன்னுடைய பிள்ளைகள் மகன்களுக்காக உணவை கொடுத்து விடுகிறார். பாருங்கள், கொண்டு போகும்போது அந்த வசனத்திலே வாசித்தால், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும்போது அவன் வழி தப்பினான் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அதாவது அந்த நேரத்தில் இவனுடைய வயது 17 வயதாக இருந்தது. 17வது வயதிலே இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் வழி தப்பலாம். அவர்கள், அதாவது தேவனுக்கு நிழலாக சொல்லப்படக்கூடிய இந்த யோசேப்பு வழி தப்பினான் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் வழி தப்பலாம். இதை இன்று அந்த 2025 வருடத்திலே நம்முடைய பிள்ளைகள் இந்த 17, 18 வயசிலே இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதனை தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். பிறகு தன்னுடைய அண்ணன்கள், தன்னுடைய சகோதரர்கள் இருக்குகிற அந்த தோத்தான் எனப்பட்ட இடத்திற்கு சரியாக ஒரு வழிகாட்டியின் மூலமாக போய் சேர்கிறான். இந்த இடத்தில்தான் தெய்வ பிள்ளைகளே, ஒரு பாலும் கிணற்றிலே இந்த சகோதரர்கள் இவனை தள்ளுகிறார்கள். தோத்தான் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சொப்பனம் காணுகிற ஒரு சின்ன தீர்க்கதரிசியை உயிரோடே கொலை செய்ய எண்ணுகிற ஒரு இடமாக இருந்தது. நல்ல நிறமுள்ள ஒரு நல்ல துணியை, அவனுடைய துணியை உருவி எடுக்குகிற ஒரு இடமாக இருந்தது. ஆகாரத்தை தட்டி பறிக்குகிற ஒரு இடமாக இருந்தது. வஸ்திரத்தை ஆட்டு இரத்தத்திலே தேய்த்து உயிரோடு இருக்கும் ஒருவனை மரித்து போனான் என்று பொய் சொல்லி கொண்டு மற்றவரிடம் காட்டுகிற ஒரு இடமாக இந்த தோத்தான் இருந்தது. 20 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சகோதரனை விற்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இப்படியாக பஞ்சமும், அதாவது எந்த தீர்க்கதரிசியுமே வளரக்கூடிய இடமாக அந்த இடம் இல்லாமல் ஒரு மோசமான இடமாக இந்த தோத்தான் இருந்தது. ஆனால் தேவாதி தேவன் சொன்ன வசனம் என்னவென்றால், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், நான் புதிதாக ஒரு காரியத்தை செய்கிறேன். இதே தோத்தானில் பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும்போது, அப்பொழுது நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானால் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த காரியத்திலே அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சீரியா ராஜாவுக்கும் யுத்தம் அந்த இடத்திலே தொடங்குகிறது. எலிசா உட்பட 100 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். அதாவது தெய்வ பிள்ளைகளை ஒன்று மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி, சொப்பனம் காண்கிற ஒரு யோசேப்பு என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நல்ல ஆகாரத்தை தட்டி பறித்து வஸ்திரத்தை மாற்றி எடுத்து 20 வெள்ளிக்காசுக்காக விற்று அவனை பாலுங்கணத்திலே தள்ளிய அதே தோத்தான் இப்பொழுது தேவன் ஆசீர்வதித்த 100 தீர்க்கதரிசிகளும் கூட எலிசாவும் சேர்ந்து 101 தீர்க்கதரிசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தேவன் மாற்றி வைத்திருந்தார். இங்கேதான் யுத்தம் செய்ய, இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு யுத்தம் செய்ய இப்பொழுது சீரிய ராஜா வருகிறான். சீரிய ராஜா அதாவது பலத்தில் மிகுந்தவன், இந்த இஸ்ரவேல் ராஜா பலத்தில் குறைந்தவன். ஆனால் இவன் போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் தேவன் இந்த எலிசா தீர்க்கதரிசி தூங்கும் போதே அவனுடைய இடத்திலேயே, அந்த அறையிலேயே தெளிவாக தெரியப்படுத்துகிறார். அதனால் இந்த எலிசா தீர்க்கதரிசியானவன் நேராக போய் இஸ்ரவேல் ராஜாவிடம், நீ இந்த பாகத்தில் போகாத, இந்த வழியாக போனால் உன்னை பிடித்து விடுவான் என்று காரியங்களை சொல்கிறான். எப்படியாக சீரிய ராஜா திட்டம் போட்டாலும் இந்த விஷயம் முழுவதும் இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு காதுக்கு எட்டி இவன் மறைந்து போகிறான். இப்படியாக இந்த இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்க முடியாத ஒரு காரியத்திற்குள் இந்த சிரியா ராஜா தள்ளப்படுகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இது யார் இப்படி இங்கிருந்து ஒற்றராக போய் சொல்லுவது, தூது சொல்லுவது யார் என்று இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது.
ஒரு தூதனிடம் கேட்கும்போது, ஒரு படை வீரனிடம் கேட்கும்போது அவன் சொன்ன பதில், ராஜாவே, நாம் யாரும் இங்கிருந்து ஒற்றர்களாக அங்கு போகவில்லை. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிக்கு அவன் உறங்குகிற இடத்திலேயே தேவன் வெளிப்படுத்துகிறார். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவன் அந்த இஸ்ரவேல் ராஜாவிடம் போய் சொல்லிவிடுகிறான். அவன் நம்மை விட்டு தப்பித்து ஓடி விடுகிறான் என்று சொல்லுகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த வசனத்திலேயே 2 ராஜாக்கள் 6:13 வாசிக்கும் போது, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது அதாவது இவனை தேடி இந்த படைகள் முழுவதுமாக தேடி இந்த தீர்க்கதரிசியை தேடி வருகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் உள்ள கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த தோத்தானே தேவன் அவ்வளவாக ஆசீர்வதித்திருந்தார். ஒரு தீர்க்கதரிசி வாழ முடியாத அந்த இடத்திலே 100 தீர்க்கதரிசிகள் வாழுகிற ஒரு இடமாக தேவன் மாற்றியிருந்தார். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் ஒரு ஆள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். 2024 வரை அப்படி நடந்திருக்கலாம் தெய்வ பிள்ளைகளை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், 2025 வருடத்திலே எப்படி 100 தீர்க்கதரிசிகள் வாழுகிற ஒரு இடமாக நான் மாற்றினேன், அதுபோல உங்கள் குடும்பங்களை ஒரு விருந்து வீடுகளாக அநேக பேர் சந்தோஷத்தோடு வந்து பார்க்கிற ஒரு இடமாக மாற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்த சம்பவமாக மோசேயின் சம்பவத்தை நாம் சொல்ல முடியும். யாத்திராகமம் 2:2 வாசித்தால், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணற்பட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதாவது தேவ பிள்ளைகளை, இந்த நேரமானது பயங்கர கொடூரமான நேரமாக இருக்கிறது. அதாவது மோசே பிறந்த பொழுது அந்த 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யுமாறு இந்த பார்வோன் கட்டளை கொடுக்கிறான். அப்பொழுது பாருங்கள், இந்த தாயானவள் ஒரு நாணல் பட்டியை செய்து நைல் நதி, அந்த 6 நாடுகளை கடந்து பாய்ந்து வருகிற அநேக முதலைகள் காணப்படுகிற அந்த நைல் நதியிலேயே இந்த தாயானவள் நாணல் பெட்டியிலே இவனை வைக்கிறாள். அந்த இடத்திலேயே தெய்வம் செய்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எவன் இந்த பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அவன் வீட்டிலிருந்தே ஒருவள் வருகிறாள். அங்கிருந்து இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எவன் கொல்ல நினைத்தானோ அதே அரண்மனையிலே வளர்ந்து அதே அரண்மனையிலே ஸ்கூலுக்கு கொண்டு போய் அதே இடத்திலே வளரச் செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. இன்று தேவன் சொல்லுகிறார், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், பழையதுகளை நினைக்க வேண்டாம். எந்த ராஜாக்கள் உங்கள் குடும்பங்களை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அரண்மனைக்குள்ளேயே நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்திலேயே மிரியாம் மட்டும் அந்த நாணல் பெட்டி பக்கத்திலே, அந்த நைல் நதியின் பக்கத்திலே போய் பிள்ளைக்கு என்ன நடக்கிறது என்பதனை பார்த்து கொண்டே நிற்கிறாள். இவள் மோசேயை விட 12 வயது அல்லது 10 வயது மூத்தவளாக இருந்தாள். இப்பொழுது இந்த மோசே காப்பாற்றப்படுவதை, இந்த பார்வோனின் குமாரத்தி மூலமாக காப்பாற்றப்படுவதை கண்டு தன்னுடைய தாயையை அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு போக இந்த மிரியாம் ஒரு காரணமாக இருக்கிறாள். அதற்கு பிறகு தேவ பிள்ளைகளை 10 வாதைகளை அனுப்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனம் செங்கடலை கடந்து வருகிறது. இந்த பார்வோனின் ஜனங்கள் எல்லாம் அந்த கடலிலேயே ரதங்கள் எல்லாம் முங்கி போகிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். தேவப்பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த சகோதரன் சாவை எதிர்பார்த்து அந்த நைல் நதிக்கரையில் எப்படி காத்து நின்றாலோ அதே சகோதரி இப்பொழுது தம்புரையும் எடுத்துக்கொண்டு பாருங்கள் அநேக ஸ்திரீகளோடு ஆராதனைக்காக கிளம்புகிறதை பார்க்கிறோம். அன்று எகிப்து தேசத்தில் எந்த ஆராதனையும் செய்ய வழி இல்லாமல் அலைந்து திரிந்தவர்கள், செங்கடலை கடந்து வந்தவர்கள், இன்று தெய்வ பிள்ளைகளே அநேக ஸ்திரீகளோடு இந்த மிரியாமானவள் ஆராதனைக்கு தம்புருவோடு புறப்பட்டாள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளைகளை ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், பழையது எதுவுமே நீங்கள் மனதில் வைக்கவும் வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், புதியமான ஒரு காரியத்தை இந்த 2025 வருடத்திலே நான் செய்யவிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சம்பவத்தை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். தெய்வ பிள்ளைகளே, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவுக்கு பக்கத்தில் தான் இருந்தார் லாசர் இறப்பதற்கு முன்பாக. ஆனாலும் அந்த தேவன் அங்கு வரவில்லை. காத்து இருந்தார்கள். அவன் மரித்தபோது காத்திருந்தார்கள், தூக்கி அடக்கம் பண்ண போகும்போது காத்திருந்தார்கள், இந்த இயேசு வருவார் என்று. ஆனால் அவர் வரவில்லை. இப்பொழுது அடக்கிவிட்டார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து 3 நாள் கழிந்து வந்தவராக நேரடியாக அந்த கல்லறை இருக்கும் இடத்தை கேட்கிறார். இப்பொழுது கல்லறைக்கு பக்கத்தில் போகும்போது அந்த சகோதரி சொல்லுகிறாள், மார்த்தாள் சொல்லுகிறாள், வேண்டாம் ஆண்டவரே, போக வேண்டாம், அது நாருமே. அநேக பேர் குடும்பத்துக்குள்ளே இருந்த என் சகோதரன் என் சகோதரி நாறிக்கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ நாறு என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம், நீ மாறு முதலில்.
எனக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது உண்டு. தெய்வ பிள்ளைகளை, அவர் கல்லை எடுத்து மாற்றுவதை நாம் காண்கிறோம். அந்த இடத்திலேயே ஒரு சிங்க குரலாக லாசரே எழுந்து வா என்று சொன்னபோது பாதாளத்திலேயே ஆபிரகாமோடு பக்கத்தில் இருந்த யோசேப்போடு பக்கத்தில் இருந்த அதே லாசர் இந்த சிங்க குரலை கேட்டு எழும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது தெய்வ பிள்ளைகளே, அது ஒரு இளவு வீடாக இருக்கிறது. அதாவது அப்பா அம்மா இல்லாத ஒரு லாசர், 2 சகோதரிகளுக்கு ஒரே சகோதரன் லாசர். இவன் இந்த யோவான் 11ஆவது அதிகாரத்தில் இவனும் மரித்து போகிறான். இப்பொழுது ஒரு பயங்கரமான, அதாவது 3 சவப்பட்டிகளை கண்ட ஒரு வீடாக இந்த வீடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அடுத்த அதிகாரம் 12ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது, பாஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். யோவான் 12 2வது வசனம் சொல்கிறது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் மடைவிடை செய்தாள். லாசருவும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். தெய்வ பிள்ளைகளே, கல்லறைக்குள் அடக்கப்பட்ட அதே லாசர் 12ஆம் அதிகாரத்தில் மீண்டும் உயிரோடு எழுந்தவனாக, பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 2025வது வருடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வீடுகள் ஒரு விருந்து வீடாக மாறப்போகிறது. யோவான் 11வது அதிகாரத்திலே மரித்த வீடாக, செத்த வீடாக இருந்த வீடு 12வது அதிகாரத்திலே எப்படி ஒரு விருந்து வீடாக, விருந்து நடத்துகிற ஒரு வீடாக, இயேசு இருக்கிற ஒரு வீடாக மாறியதோ, அதுபோல 2024வது வருடத்தில் ஒருவேளை உங்கள் வீடு துக்கமுகமான வீடுகளாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், 2024வது வருடத்திலே சில அட்டிகளை நான் மறைத்து, சில தலையெழுத்துக்களை நான் மாற்றி, சில விஷயங்களை உங்கள் குடும்பத்திற்கு மாற்றி, உங்கள் தலைமுறைகளை உயர்த்தி, உங்கள் குடும்பங்களை உயர்த்தி, உங்கள் கணவர்களை ஆசீர்வதித்து, நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். நீங்கள் பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று தேவாதி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக தெய்வ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், சில பேர் நோயினால் இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், பாடுகளினால் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார், சோதனையினால் பார்த்து கொண்டு இருக்கிறார். 2024வது வருடம் முழுவதும் எனக்கு இந்த சோதனை வந்திருக்கிறதை ஆண்டவர், இன்னும் ஒரு மாற்றம் வரவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்று தேவாதி தேவன் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தருகிறார். பழையதை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம். இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்காக தேவனோடு நான் பிரார்த்திக்கிறேன். 2025வது வருடம் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹெவன் டிவி சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களோடு கூட அந்த தேவனை பிரார்த்திக்கிறோம். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் நல்ல ஆண்டவரே, உமது பாதப்பீடத்திலே வருகிறோம் தகப்பனே. இந்த புதிய நூற்றாண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய நியூ இயரிலே தகப்பனே, உமது பாதத்திற்கு வருகிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் அப்பா ஆசீர்வாதங்களாக நிரப்பும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் உமது கிருபை புதிதாக இருக்கும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. எந்த மற்றவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அல்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் அப்பா. எல்லா பாடுகளிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற எல்லா சகல துக்கங்களையும் மாற்றி புதிய காரியங்களை செய்யும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரம் முழுவதும் உமது கரத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே. தேவ பிள்ளைகளே, ஒரு முறை கூட உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காலை முதல்